வணக்கம் நண்பா. யாராவது நம்மளோட உடல் எடை என்னன்னு கேட்கும்போது 40 கிலோ அல்லது 50 கிலோன்னு இப்படி நம்பர்ஸா சொல்றோம். இந்த நம்பர்ஸ்ங்கிறது உண்மையாலே நம்மளோட உடல் எடை தானங்கிறதையும், நம்ம பூமியில இருக்கும் போதும் நிலால இருக்கும் போதும் ஒரே மாதிரியான உடல் எடை தான் இருக்குமாங்கிறதையும், வெயிட்லெஸ்னஸ்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே இந்த உடல் எடையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மாசுங்கிறது தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. அதாவது நம்ம இப்போ ஒரு ரப்பர் பால் எடுக்கும் போது அந்த ரப்பர் பாலுக்குள்ள இருக்கிற ரப்பர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ரப்பர் பாலா உருவாயிருக்கு. இதற்குன்னு ஒரு எடை இருக்கும். இதே மாதிரிதான் மனிதர்கள் உடல்ல உள்ள எலும்புகள் மசில் எல்லாம் சேர்ந்து நம்ம மனித உடலா உருவாகி இருக்கு. இந்த உடலுக்குன்னு ஒரு எடை இருக்கும். இதான் நம்ம மாசுன்னு சொல்றோம். இந்த மாசுங்கிறது எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது இது மாறுபடவே செய்யாது. ஆனா நம்மளோட உடல் எடைய எல்லாருமே வெயிட்னு தான் சொல்றோம். இது எதற்காகனா, நம்ம பூமிக்குன்னு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது நம்ம வெயிட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, மாஸ் இன்டு கிராவிடேஷன். அதாவது நம்ம உடல் எடை, அதாவது மாஸ் இன்டு பூமியோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத சேர்த்துதான் நம்ம வெயிட்னு சொல்றோம். இப்போ நம்ம ஒரு பால் எடுத்து மேல தூக்கி போட்டோம்னா அது மிதந்துட்டே இருக்காது, கீழே வந்துதான் ஆகும். இதுதான் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். பூமியில இருந்து ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது ஒவ்வொரு பொருள் மேலையும் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஜம்ப் பண்ணா கூட திருப்பி பூமிக்கே வர்றோம். ஆனா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப மாறுபடும். இப்போ ஒரு மனிதர் பூமியில 60 கிலோ எடை இருந்தாங்கன்னா, அந்த மனிதர் நிலாவுக்கு போகும்போது அவங்களோட எடைங்கிறது வெறும் 10 கிலோவா தான் இருக்கும். ஏன்னா நிலாவோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. அதனால வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அந்த கிராவிட்டியில வேல்யூங்கிறது குறையும். அதனால அந்த வெயிட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இதனாலதான் மனிதர்கள் நிலாவுல ஜம்ப் பண்ணும் போது அவங்க மிதந்துகிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியும். சோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏற்ப மாறுபடும். ஏன்னா கிரகம் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலதான் பூமி பெருசா இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல நிலாவோட சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் குறைவா இருக்கு. உங்களுக்கு தோணலாம், இந்த கிராவிட்டி மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. இந்த கிராவிட்டி இல்லைன்னா நம்ம மிதந்துகிட்டு தான் இருப்போம். அதாவது இத வெயிட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க. ஸ்பேஸுக்கு போற ஆஸ்ட்ரோனட்ஸ்க்குலாம் ஆன்டி கிராவிட்டி சேம்பர்னு சொல்லப்படுற ஒரு கிராவிட்டியே இல்லாத ஒரு இடத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அதன் மூலியமா ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் ஸ்பேஸ்ல எப்படி செயல்படணுங்கிற ட்ரைனிங்க இந்த ஆன்டி கிராவிட்டி அல்லது இந்த ஜீரோ கிராவிட்டி சேம்பர்ல சொல்லி கொடுப்பாங்க. இதன் மூலியமா அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படிலாம் ஸ்பேஸ்ல இருக்குங்கிறத இந்த ஆன்டி கிராவிட்டி சேம்பர்ல ட்ரெயின் ஆயிக்கலாம். சோ இதெல்லாம் தான் இந்த மாஸ், வெயிட் மற்றும் வெயிட்லெஸ்னஸ் பத்தின பேசிக்கான டீடைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.